ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு வேளையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல தேவன் மீண்டும் என்னை தகுதிப்படுத்தினபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். என் ஆண்டவர் இயேசு, அவரை குறித்து சொல்வது எங்களுக்கு கிடைத்த மேன்மை. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவையில்லாததை சொல்வதை விட வாழ்க்கையை மாற்றினவர், ரட்சிப்பை கொடுக்க வந்தவர், கண்ணீரை துடைக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், உடைந்த குடும்பத்தை மாற்றி அமைக்கிறவர், தெளிவில்லாதவர்களுக்கு தெளிவு தருகிறவர், வேதத்தை படிக்க 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 வித்தியாசமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர். அவரை குறித்து சொல்லும் போதும் ஜனங்கள் அதை கேட்க ஆரம்பித்தால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எனவே தேவன் வாஞ்சையை கொடுத்தார். அவரை குறித்து வேதத்தில் 66 புத்தகத்திலும் பைபிளில் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நேரடியாக அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வைத்து நான் தியானிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இதை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. இதை படித்து தியானிக்கிற பரிசுத்தவான்களுக்கு புரியும். ஆனால் இதை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே அன்புள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிற ஊழியக்காரவங்க, ஆண்டுடைய வார்த்தை எப்படியோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று. சரிங்க, இது ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லும்போது முதல்ல அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனவர். அப்போ வானங்களிலிருந்து கீழே இறங்கி வந்தவர். வானங்களிலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்ன பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் வந்து இந்த பூமியில ஒரு 33.5 வருஷம்தான், அவ்வளவுதான் அந்த பூமியிலே அவர் பிறந்து வளர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். அப்புறம் அவர் என்ன செய்தார்னா, வந்த ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனார். முதல்ல வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனார். பரலோகம் எங்க இருக்கு? கீழே இல்லை. பரலோகம் என்பது என்ன? பரமன் தங்குகிற இடம், பரலோகத்தின் தேவன். அதனால்தான் அவருக்கு பரலோகத்தின் தேவன் என்று நாம் அழைக்கிறோம். பரலோகம் என்ற ஒன்று உண்டு, நரகம் என்ற ஒன்று உண்டு. இப்பொழுது பரலோகத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். பரலோகத்திற்கு போனவரை குறித்து பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவர் பரலோகத்துக்கு போனார். எந்த வழியாய் போனாராம்? வானத்தின் வழியாக அல்ல, வானங்களின் வழியாக போனார். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அளவில் வானங்கள் மேலே இருக்கிறது என்பது தெளிவாகிறது. வேதமும் சொல்லுகிறது. பவுல் ஒரு முறை சொல்லும்போது சொல்லுகிறார், 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்பதாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வானம் வரைக்கும் ஆண்டவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனவர். இரண்டாவது அவர் யார்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். அவரை பற்றி என்ன சொல்றாங்க? வேதம் எப்படி விளக்கி சொல்லுது? தேவகுமாரனாகிய இயேசு. எவ்வளோ பேர் உலகத்துல வந்தாங்க, என்னென்னவோ பேர் அழைக்கப்பட்டாங்க. தேவகுமாரன் அப்படின்னா அவரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கு. அவர் தேவனுக்கு குமாரனா அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுற போறீங்க. தேவனுக்கு குமாரன் அல்ல, அவர் தேவாதி தேவன். 2வது ஆழ்தத்துவம் உடையவராக
அவரை குறித்து ஒரு விளங்குவதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன். யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் படித்தால் 4 சுவிசேஷ புத்தகம் இருக்கு. 4 சுவிசேஷம். அதுல 4 சுவிசேஷத்திலும் ஒரு பொருள் இருக்கும். அதுல குறிப்பா யோவான் அந்த யோவான் சுவிசேஷத்தை அவர் எழுதும்போது தேவனுடைய குமாரனின் தன்மைகள், அவர் யார், அவர் எவ்வளவு மேன்மையானவருங்கிறத விளக்கி சொல்லுவதை ஆவிக்குரிய புரிதலோடு அதை படிக்கும்போது அநேக விஷயங்களை யோவான் சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். தேவனுடைய குமாரன். அப்ப தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். இது வேதாகமத்தை படித்தவங்களுக்கு இது நன்கு விளங்கும். ஆசாரியர்னா அவங்க தொண்டு செய்யறவங்க. பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து விளக்கமாக ஆசாரியர், பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். ஆசாரியர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க செயல்படுவாங்க. பிரதான ஆசாரியர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களுடைய வேலையை செய்வாங்க. மகா பிரதான ஆசாரியர்னா அந்த ஒரு ஆலயம், ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவனை தரிசிக்கிற இடம் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த முக்கியமான இடத்துக்கு போகக்கூடிய தகுதி வாய்ந்தவர் மகா பிரதான ஆசாரியர். இதை குறித்த ஏராளமான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மகா பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இரக்கம் உள்ளவர், உண்மை உள்ளவர். இரக்கம் உள்ளவர், உண்மை உள்ளவர். அப்போ ஒரு பிரதான ஒரு ஆசாரியனின் வேலை செய்யறவங்க கோபமா இருக்கக்கூடாது, இரக்க குணம் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும். ஊழியக்காரவங்க இரக்க மனப்பான்மை, உண்மையுள்ள தன்மை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் மகா பிரதான ஆசாரியர்கள் செயல்பட்டிருக்காங்க. ஆனா ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அவர்கள் எல்லாம் சொந்த பாவங்களுக்காக, மற்றவர்களின் பாவத்துக்காக இந்த ஊழியத்தை அவங்க செய்யணும். ஆனா ஆண்டவர் இயேசு பிரதான ஆசிரியராய் வந்தாரே, அவர் யார் தெரியுமா? அவர் பாவத்துக்காக அல்ல. ஏன்? அவர் பாவி அல்ல, பாவம் செய்தவரும் அல்ல, பாவத்துக்கு விலகினவர், பாவமில்லாத பரிசுத்தர். அவர் ஜனத்தின் பாவங்களை போக்குவதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கம் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருந்திருக்கிறார். இந்த வானங்களின் வழியாய் போனவர், தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசுவாகிய பிரதான ஆசாரியர். அவர் இரக்கம் உள்ளவர், உண்மையுள்ளவர். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் வானங்களின் வழியாய், அப்படின்னா வானத்திலிருந்து கீழே வந்தார். 30 வருஷம் வரைக்கும் அவர் மறைந்திருந்தார். 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்து அவர் அற்புத அதிசயம் எல்லாம் செய்து சிலுவையை சுமந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த பூமியில ஒரு 40 நாள் இருந்து 40ஆவது நாள் அவர் அப்படியே வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனார். இப்ப என்ன செய்கிறார் என்றால், பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதான் பிரதான ஆசாரியருடைய வேலை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். வேற யாரும் செய்ய முடியாது. பரிந்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு புறம் பரிந்து பேசுகிறார்,
இன்னொரு புறத்தில் அவர் என்ன செய்றார் சொன்னா, யோவான் 14:2 படி நமக்காக ஆண்டவர் ஸ்தலத்தை பரலோகத்தில் நீங்க குடியிருக்க, நான் குடியிருக்க அங்க அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடைசியில பரலோகம் அது மேல இருக்கு. நமக்காக அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிறதுனால நாம என்ன செய்யணுமா? இந்த குறிப்பிட்ட ஒரு 5 காரியம் சொன்னேனே, இந்த பரலோகத்துக்கு போக, பிரதான ஆசாரியராகிய இயேசுவிடம் போக, அவரோடு தங்கி இருக்க, உங்களுக்காக நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஸ்தலத்தில் போய் நிம்மதியாய் வாழ்வதற்கு, இந்த பூமியில் இருக்கிறது போல இல்லை, உலகத்தில் உள்ளதை போல அல்ல, அதை கிரகித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு இடத்துக்கு தான் ஆண்டவர் இயேசு ஒன்னுக்கும் உதவாத என்னையும் உங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம அங்க போவதற்கு அங்க பரலோகம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. நாம் அங்க போவதற்கு பூமியிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜபத்தாலும் வசனத்தாலும் ஆவியானவரை நமக்கு அனுப்பி. ஆக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அப்படி இருக்கிறதினால் 4:14 நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆண்டவர் இயேசு தெய்வம் என்று அறிக்கையிட்டோம். ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். குறைகளை நாம விட்டோம். அவர்தான் உண்மையான தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் என்ற வார்த்தையின்படி நாவினாலே அறிக்கை செய்தோம். அதை விட்டு விடாதபடிக்கு அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இழக்க முடியும், அந்த ஸ்தலத்தை இழக்க முடியும், ஆண்டவரை விட்டு விலக முடியும். அதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. தேவன் வைத்திருக்கிற அந்த மகத்துவமான திட்டத்தை இழந்து விடாதபடிக்கு அவரோடு கூட நாம் போய் சேர்ந்து வாழ்வதற்கு ஆயத்தப்படுவோம். அந்த இடத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. அவர் இல்லாம வேற வழி இல்லை. அவரை குறித்து அறிக்கையிட்ட நாம் அந்த அறிக்கையை மறந்து விடாதபடி உறுதியாயிருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். இந்த வியாழக்கிழமை இரவு உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதை யார் யார் பார்க்குறாங்க, அவங்க உள்ளத்துல இயேசு மகாராஜாவினுடைய உன்னத திட்டத்தின் வெளிப்பாடு, மகத்துவம், விடுதலை, வல்லமை, ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய இருதயத்தில் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் அநேகர் பல விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களும் ஆசீர்வாதத்திற்கு வாய்க்காலாய் மாற நீங்க ஆயத்தப்படுத்தும். இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.